சேவிங்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். Savings are defined as the part of consumers' disposable income which is not used for current consumption, rather kept aside for future use. தற்போது நுகர்விற்காக பயன்படுத்தாமல் எதிர்கால பயன்பாட்டிற்காக வங்கிகளில் சேமித்து வைத்திருக்கின்றார்கள். There are several ways through which a person can save money. சேமிக்க பல வழிகள் இருக்கின்றது. The banking facility saving money through various forms of accounts. வெவ்வேறு வகையான கணக்குகள் மூலம் பணத்தை சேமிக்கலாம். Number 1, student savings account. மாணவர் சேமிப்பு கணக்கு. Some banks after saving accounts specifically for young people enrolled in high schools or colleges. The main features of these accounts is to maintain zero balance. சில உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பயிலும் மாணவர்களுக்கு சில வங்கிகள் சேமிப்பு கணக்கினை துவங்குவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றது. இந்த சேமிப்பு கணக்கில் பூஜ்ய இருப்பினை கொள்வது இதனுடைய முக்கியமான அம்சம். ஜீரோ பேலன்ஸ். Number 2, savings deposits. சேமிப்பு வைப்பு. Savings deposits are opened by customers to save the part of their current income. The customers can withdraw their money from their accounts when they require it. The bank also gives a small amount of interest to the money in the saving deposit. வாடிக்கையாளர்கள் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க விரும்புகின்றார்கள். நுகர்வோருக்கு பணம் தேவைப்படும் போது அந்த கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கின்றார்கள். இந்த தொகைக்கு குறைவான வட்டி தான் கிடைக்கும். பேரளவு வட்டி மட்டுமே வங்கிகள் கொடுக்கின்றது. நம்பர் 3, கரண்ட் அக்கௌண்ட் டிபாசிட். நடப்பு கணக்கு வைப்பு. Current accounts are generally opened by business firms, traders and public authorities. The current accounts help in frequent banking transactions as they are repayable on demand. பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு கணக்கு வைப்பு. தேவைக்கு ஏற்ப பணமானது பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம். நம்பர் 4, ஃபிக்ஸட் டெபாசிட். நிரந்தர வைப்பு. Fixed deposits accounts are meant for investors who want their principal to be safe and yield them fixed yields. The fixed deposits are also called as term deposit as normally they are fixed for specified period. தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பு, அதே போல நிலையான வருவாயையும் மக்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே மக்கள் தங்களுடைய பணத்தை நிரந்தர வைப்பு அல்லது கால வைப்பு அடிப்படையில் பணத்தை வங்கியில் சேமித்து வைத்திருக்கின்றார்கள். இது குறிப்பிட்ட காலத்திற்கு நிலையாக வங்கியில் இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். சேமிப்பினுடைய நன்மைகள் என்னென்ன? யூ வில் பி ஃபினான்சியலி இண்டிபெண்டன்ட் சூனர். விரைவில் நிதி ரீதியாக தனித்திருக்கலாம். You would not have to worry any unforeseen expenses. எதிர்பாரா செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. In future you will have financial backup in place if you lose your job. வேலை இழந்தால் கூட எதிர்காலத்தில் நிதி உதவியாக இருக்கும். You will be prepared if your circumstances change. சூழ்நிலை மாறினாலும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. You will be more comfortable in retirement. ரிட்டையர்மெண்ட் ஆனாலும்
வசதியாக இருக்க முடியும். சேவ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ, இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. இன்டென்சிட்டி டு சேவ் எமங் தி ஸ்டூடெண்ட்ஸ், மாணவருடைய சேமிப்பினை ஊக்குவித்தல். டீச் தம் அபவுட் டாக்ஸஸ் அண்ட் அக்கவுண்டிங், வரி மற்றும் கணக்கியல் பற்றி கற்றுக் கொடுத்தல். இன்வால்வ் தம் இன் grown up money decisions, வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுதல். என்கரேஜ் தம் டு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப், உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்தல். ஹெல்ப் தம் பட்ஜெட் அண்ட் அப்ளை ஃபார் ஸ்டூடெண்ட் லோன்ஸ், உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்துதல். மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்க உதவி செய்தல். பட்ஜெட், வரவு செலவு திட்டம் போட உதவி செய்தல். டீச் தம் பர்சனல் சேவிங்ஸ், தனிப்பட்ட சேமிப்பு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஊக்கப்படுத்துதல். என்கரேஜ் தம் டு ஓப்பன் எ ஸ்டூடெண்ட் சஞ்சய்கா ஸ்கீம், மாணவர்கள் சஞ்சய்கா திட்டத்தை ஆரம்பிக்க ஊக்கப்படுத்துதல். தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள். The process of investing something is known as an investment. It could be anything such that money, time, efforts or other resources that you exchange to earn returns in future. மூலதனத்தை பயன்படுத்தும் முறையை முதலீடுகள் என்று நாம் அழைக்கின்றோம். அதாவது பணம், நேரம், முயற்சிகள் அல்லது பிற மூலங்களில் ஏதேனும் ஒன்றினை பயன்படுத்தி முதலீடு செய்து எதிர்காலத்தில் வருமானம் பெற முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் இன் டிஃபரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் லைக் நம்பர் 1 ஸ்டாக், பங்கு வர்த்தகம். நம்பர் 2 பாண்ட்ஸ், பத்திரங்கள். நம்பர் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதி. நம்பர் 4 இன்சூரன்ஸ், காப்பீடு. நம்பர் 5 அனுயிட்டிஸ், காப்பீடு. இன்சூரன்ஸ், காப்பீடு, ஆண்டு தொகை, அனுயிட்டிஸ். நம்பர் 6 டெபாசிட் அக்கவுண்ட் ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் ஆர் அசெட்ஸ், வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துக்கள். An investment always comes with the risk of losing money, but it is also true that you can reap more money with the same investment vehicle. It has a productive nature that helps in the economic growth of the country. முதலீடு செய்யும் பொழுது சில இடர்பாடுகள் ஏற்படும், பணத்தை இழக்கும் நிலை ஏற்படும். இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய இயல்பு உடையது. பிற்கால வளர்ச்சிக்கு இது உதவக்கூடிய ஒன்று. கம்பேரிசன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒப்பீடு கொடுத்திருக்குது. பேசிஸ் ஃபார் கம்பேரிசன், மீனிங், பொருள். சேவிங்ஸ் ரெப்ரசன்ட் that part of the person's income which is not used for consumption. சேமிப்பு என்பது தனிநபர் வருமானத்தில் நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி. Investment refers to the process of investing funds in capital asset with a view to generate returns. முதலீடு என்பது சொத்துக்களில் நிதி முதலீடு செய்யும் செயல்முறை. பர்பஸ், நோக்கம். சேவிங்ஸ் ஆர் மேட் டு ஃபுல்ஃபில் ஷார்ட் டேர்ம் ஆர் அர்ஜென்ட் ரிக்யர்மெண்ட்ஸ், குறுகியகால அல்லது அவசர கால தேவைகளை இது நிறைவேற்ற. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் டு ப்ரொவைட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கு முதலீடு உதவுகிறது. ரிஸ்க், இடர்பாடு. லோ ஆர் நெக்லிஜிபிள், குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு. இன்வெஸ்ட்மெண்ட் வெரி ஹை, மிக அதிகம். ரிட்டர்ன்ஸ், வருவாய். நோ ஆர் லெஸ், வருவாய் இல்லை அல்லது குறைவான வருமானம். கம்பேரிட்டிவ்லி ஹை, ஒப்பீட்டளவில் அதிகம். லிக்விடிட்டி,
நீர்மைத்தன்மை highly liquid, அதிக நீர்மை, less liquid, குறைந்த நீர்மை. Then black money, கருப்பு பணம். Black money is a form of unaccountable money, கணக்கில் கொண்டு வராத பணம். Black money is mostly created by business people. They do not show actual income earned in their economic activities. They show only a part of income earned for the purpose of tax evasion. குறிப்பாக பெரும்பாலும் வணிக மக்களால் தோற்றுவிக்கப்படுவதுதான் இந்த கருப்பு பணம் என்று சொல்லக்கூடியது. தாங்கள் ஈட்டிய வருமானத்தை கணக்கில் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் வரி ஏய்ப்பு செய்வதற்காக வருமானத்தில் ஒரு குறைவான ஒரு கணக்கை மட்டுமே கணக்கில் காட்டுகின்றன. The black money is accumulated by the criminals, smugglers, hoarders, tax evaders and other anti-social elements of the society. குற்றவாளிகள், கடத்தல்காரர்கள், பதுக்குபவர்கள், வரி ஏய்ப்பவர்கள் இவர்களெல்லாம் கருப்பு பணம், இவர்கள் மூலம் கருப்பு பணம் உருவாகிறது. In India, black money is funds earned in the black market on which income and other taxes have not been paid. The total amount of black money deposited in foreign banks by Indian is unknown. The root cause for the increasing rate of black money in the country is the lack of strict punishments for the offenders. இந்தியாவில் சட்டவிரோதமாக சந்தையில் கருப்பு பணம் உருவாக்குகின்றார்கள். கருப்பு பணத்தை அவர்கள் எந்த விதமான வரியும் செலுத்துவதில்லை. சில வேளைகளில் வெளிநாடு வங்கிகள் கூட இந்தியர்கள் இருப்பு வைத்திருக்கின்றார்கள். அந்த இருப்பை கணக்கில் காட்டுவது கிடையாது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை இங்கு வழங்கப்படாத காரணம்தான் இதற்கான காரணம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமி, கருப்பு பணத்தின் விளைவுகள். நம்பர் 1, டூவல் எக்கனாமி, பொருளாதாரத்தில் இரட்டை பொருளாதாரம் உருவாக காரணமாக அமைகின்றது. நம்பர் 2, டாக்ஸ் இவேஷன் தேர்பை லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு கவர்மெண்ட், உண்மை அளவை குறைத்து மதிப்பில் காட்டக்கூடிய ஒரு நிலைமை. நம்பர் 3, அண்டர்மைனிங் ஈக்குவாலிட்டி, அரசை ஏமாற்றி அரசுக்கு வருவாய் இழப்பு செய்கின்றார்கள். நம்பர் 4, வைடனிங் கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், பணக்காரர் மற்றும் ஏழைகளிடையே இடைவெளி அதிகரிக்கின்றது. நம்பர் 5, லேவிஷ் கன்சம்ஷன் ஸ்பெண்டிங், ஆடம்பர நுகர்வு செலவு. நம்பர் 6, distortion of production pattern, ஆடம்பர நுகர்வு செலவு. நம்பர் 7, distribution of scarce resource, பணப்பற்றாக்குறை, வளங்கள் பற்றாக்குறை ஏற்படுதல். நம்பர் 8, effects on production, உற்பத்தி மீதான விளைவுகள். Do you know demonetization? In India, on 8th November 2018, the Government of India announced demonetization of all 500 rupee and 1000 rupee bank notes against black money. 2016 ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாத நோட்டுகளாக மாறியது. ரீசன்ட் ஸ்டெப்ஸ் எகென்ஸ்ட் பிளாக் மணி, கருப்பு பணத்திற்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகள். Under pressure from India and other countries, Switzerland has made key changes in its local laws governing assist foreign allegedly stashed in Swiss banks.
இந்தியா மற்றும் பிற நாடுகளுடைய அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவி செய்தது. நம்பர் 2, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆன் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆன் பிளாக் மணி. உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு ஒன்றை நியமனம் செய்கின்றார்கள். நம்பர் 3, டிமானிட்டரைசேஷன் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. Some legislative framework in India against to black money. கருப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியிலான கூட்டமைப்பு. நம்பர் 1, Prevention of Money Laundering Act 2002. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. நம்பர் 2, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். நம்பர் 3, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1982. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. நம்பர் 4, த அன்டிஸ்க்ளோஸ்ட் ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட் பில் இம்போஷன் ஆஃப் டேக்ஸ் 2015. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015. Number 5, Benami Transactions Prohibition Act 1988, amended in 2016. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988 2016 அது திருத்தி அமைக்கப்பட்டது. நம்பர் 6, The Real Estate Regulation and Development Act 2016. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016. Recap, மீள்பார்வை. The word money is derived from Roman word moneta juno. பணம் என்ற வார்த்தை ரோமானிய வார்த்தையான மோனெட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது. வாட்டர் சிஸ்டம் men exchanged goods for goods without the use of money. பணத்தை பயன்படுத்தாமல் மனிதர்கள் பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம் செய்வதே வாட்டர் சிஸ்டம். Some of the major stages through which money has evolved are commodity money, metallic money, paper money, credit money, near money and recent forms of money. சமீபத்திய பணத்தினுடைய வடிவங்கள் பண்டப்பணம், உலோகப்பணம், காகித பணம், கடன் பணம், அருகாமை பணம் போன்றவை. Value of money is mean the purchasing power of money over goods and services in a country. பணத்தினுடைய மதிப்பு என்பது ஒரு நாட்டில் பண்ட பணிகள் வாங்கும் சக்தியை பொறுத்து இருக்கின்றது. Money is defined by its functions. Anything is money which is used as money. Money is what money does. பணமாக எவையெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவையெல்லாம் பணம் என்று கூறுகின்றார்கள். பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். Savings are defined as the part of consumers' disposable income which is not used for current consumption, rather kept aside for future use. செலவிடத்தக்க வருவாயில் நடப்பு நுகர்விற்கு பயன்படாத ஒரு பகுதியே சேமிப்பு. இவை எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்கி வைக்கின்றார்கள். Black money is money earned through any illegal activity controlled by country regulations. கருப்பு பணம் என்பது நாட்டின் ஒழுங்கு கட்டுப்படுத்துகையில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணம் என்று அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ.